நிற்கிது பாருங்க, நேக்கா வந்தார், செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணிட்டு வந்து முன்னாடி வந்து விட்டாப்ல ஆள். ரிட்டர்ன் லோடு எல்லா இடத்துலையும் கஷ்டமாக இருக்குதான். அப்படியே கடைசி வரைக்கும் கொஞ்சம் சர்வீஸ் ரோட்லேயே போக வேண்டியதுதான். ரோடை விட்டு மரம் வந்து வளர்ந்து வந்திருக்கு, அதான் போகிற வண்டிங்க எல்லாம் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. செயல்பாட்டில் இருந்தது தான் போல மூடிட்டு இருக்காங்க. மக்களே, டிராகன் ஃப்ரூட் தோட்டம். ஏய், இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாமா இங்கே எங்கனாதே அப்படின்னு. ஐயோ, இங்கே நிப்பாட்டாதான், இங்கே டீசலுக்கு சேஃப் இல்லை அப்படின்றாரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் கம்பெனியில் இருக்கேன். கம்பெனி உள்ளே இன்னும் போகல, நைட்டே வந்தேன். ஆனால் வந்து பில்லு எடுத்து கொடுத்ததுக்கு என்ட்ரி பண்ணலை. காலையில் ஒரு 6 மணிக்கு போல் பில்லு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போதான் உள்ளே கூப்பிட்றாங்க. சரி, ரைட்டு உள்ளே போயிட்டு லோடு இறக்குறது பார்க்கலாம். இது என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட மேலே வர கண்ணாடி, அந்த லோடு தான் அன்லோட் பண்ணுவாங்க. பேலட்டில் இருக்கும். இங்கேருந்து இறக்கிட்டு ரிட்டர்ன் எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். சரி, ரைட்டு முதல்ல போயிட்டு இங்கேருந்து இறக்கலாம். சென்னை போர்ட்டில் ஏற்றிட்டு இங்கே வந்திருக்கேன். சரி, ரைட் மக்களே, வாங்க உள்ளே போயிட்டு இறக்குற வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வேக்கம்பில் சுத்தமாக. கம்பெனி கேட் அங்கே இருக்குது. ரெனி வேவ்ஸ் லிமிட்டட்னு நினைக்கிறேன், கம்பெனியோட பேர் சரியாக தெரியல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வேக்கம் மேரட்டோன்னு பின்னாடி அண்ணன் இருக்கான். மக்களே, வண்டி கொஞ்சம் சென்னையில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் இந்த வண்டி லோடு ஏற்றிட்டு வந்தது. ஒன்றும் பெரிய மெக்கானிக் வேலை பெருசாலாம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்கேனர் டூல் போட்டு பண்ணிட்டு வந்த வேலை. ஒரு 2 ஒயர் கட்டாக இருந்ததுன்னு, மெயின் ஒயர். இன்ஜினுக்கு யார் எவ்வளோ போகணுன்ற சென்ஸ் பண்ணுற ஒயர் வந்து கட்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னாங்க. மைலேஜ் ட்ராப்பு, பிக்கப் ட்ராப்பு எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா சரி, ரைட்டு பரவாயில்லன்னு ரெடி பண்ணுறது. இப்போ முன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் கொஞ்சம் நல்லா இருந்தது, வண்டி கொஞ்சம் போச்சு. ஆனால் மைலேஜ் கொடுத்துதா அப்படின்னு பார்த்தா இல்லை. போன சிங்கிள் வந்து எப்படி வந்தால் அதே மாதிரி வந்தால் 8 இன்ச்சு இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் 8 இன்ச்சு தான் இருக்குது. மைலேஜ் வித்தியாசம் இல்லை. பின்னாடி வந்து டாட்டா வண்டி இருக்குது, அண்ணனோட டாட்டா வண்டி. அது வந்து 10 இன்ச்சு டீசல் இருக்குது, இது 8 இன்ச்சு தான் இருக்குது. இத்தனைக்கும் அது 380 லிட்டர் டேங்க்கு, இது 420 லிட்டர் டேங்க்கு. இதில் தான் அதிகமாக இருக்கணும், ஆனாலும் கம்மியாக தான் இருக்குது. மைலேஜ் இல்லை. என்ன பண்ணுறது, மெக்கானிக்கிட்ட போயிட்டு பம்பு நாசில் கட்டுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கணும். சரி, பார்க்கலாம் வாங்க. சுத்தமாக டீசல் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. வாங்கின்னு வந்ததுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. ஆனால் கொஞ்சம் மைலேஜுக்காவது கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் கஷ்டப்படுத்துது. வெளியே அந்த வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ செலவு, எவ்வளோ வந்து மெனக்கட்டு எடுத்துகிட்டு வந்து வேலை பார்த்து. முதலீடு நான் கையிலேருந்தே அண்ணன் அதிகமாக போட்டு அது பத்தாத செலவு பண்ணி டயர் வாங்குறதுக்கு காசு இல்லாத கொஞ்ச நாள் நின்று அப்புறம் எங்கள் ஓனர் டயர் கொடுத்து இவ்வளவும் பண்ணியும் கடைசியில் இதுலேயும் நம்மளுக்கு சோதனையை கொடுக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போ போன சிங்கிள் வந்து ஹைதராபாத் வந்து போனேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போகும்போதே மட்டும் ஒரு 8000 டீசல் அதிகம். 8000 அப்புறம் சாரி 8000 பாருங்க, 8000 கிடையாது, மொத்தமாக வந்து 14000 ரூபாய் டீசல் போட்டிருப்பேன். 14000 ரூபாயில் என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. கிடைக்கிற அந்த 5000 10,000 ரூபாய் நிற்கிற அந்த வாடகையில் கூட டீசலில் புகையாக போயிடுது. சரி, இப்போ ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கு, இப்போ வண்டி கொஞ்சம் நல்லா போகுது, பரவாயில்ல, கொஞ்சம் மைலேஜ் கிடைக்குன்னு பார்த்தா அந்த வண்டி பிக்கப்பும் கொஞ்சம் வண்டி நல்லா ஏறி போகிறதுல மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததே தவிர மைலேஜ்லேயே எதுவும் இல்லை. சரி, ரேட் மக்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ பம்பு நாசில் தான் அடுத்து வேலை பார்த்தா. ஏன்னா அந்த அளவுக்கு புகையும் தள்ளலை. புகை தள்ளிச்சுன்னா கூட சரி, ரைட்டு, ஏதோ உள்ள இன்ஜினுக்குள்ள மெயினான பிரச்சனை ஏதாவது வால்வில் இல்லை பிஸ்டனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா புகையும் தள்ளலை. வண்டி நல்லா தான் பிக்கப் ஆகி போகுது, ஆனால் மைலேஜ் மட்டும்தான் ட்ராப்பு. அப்போது பம்பு நாசில் தான்
பம்பு நாசில் வந்து மெக்கானிக்கிட்ட கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கம்பெனிக்கு போவோம். ஸ்கூலில் போயிட்டு லோடு இறக்கிற வேலையை பார்ப்போம். RENEWSYS தான் நினைக்கிறேன். போனதால அடுத்த ஸ்லிப்ல எதுவும் கேட்கல, இந்த சிங்கிள் எல்லாத்தையும் கேட்கலாம். ஸ்லிப்லாம் இருக்கா எடு அப்படின்னு போன் ஏற்கனவே கேட்கல. நல்லதால போனும் கேட்டாலும் கேட்பாங்க போல. சிலிண்டர் எடுத்து வச்சிட்டேன். அதில் நம்பர் இருக்குதான்னு கேட்டாங்க. நம்பர் வந்து அந்த வண்டி இருக்கு இல்லையா, நான் டிரான்ஸ்போர்ட் ஓட்டிட்டு இருந்தேன் பாருங்க, அந்த 12 வீலோட நம்பர் தான் இருக்கும் அதில் 1356ன்னு. அதனால் அதை எடுத்துட்டு இந்த நம்பர் போட்டிருக்கு. பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுறது தான். எல்லா வண்டியும் முன்னாடியே வந்து இறக்கிட்டு போயிடுச்சு. ஒரு 2 வண்டி மட்டும்தான் அங்கே நிற்கிது. அப்போ நம்ம தான் கடைசி வண்டி. பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இவருங்க போன சிங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டியாக இருந்தது கண்டெய்னராக. இப்போ ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த பக்கம் இன்னும் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் இன்னும் கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஸ்டோர் மாரி தான். வாங்க கிளம்பலாம். இறக்கிறதுக்கு போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே இருந்த ஒரு கண்டெய்னரும் போயிடுச்சு. நம்ம போய் கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. அவங்களா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளா போய் நின்னோன்னா தான் இறக்குவாங்க. ஏன்னா போன சிங்கிள் அப்படி தான் நடந்தது. இங்கே வந்து ஒரு இத்தனாவது வண்டி உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக போட்டு எழுதி தர்றதோ, இல்லை இந்த வண்டி முடிஞ்சிச்சு பார்க்கிங்லேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே விட்டா கம்முன்னு விட்டுறாங்க. நம்ம தான் நின்று கிடக்கணும். ஏன்னா எனக்கு பின்னாடி வந்த ஒரு வண்டி இறக்கிட்டு போயிடுச்சு. போயிட்டு லோடிங் பாயிண்டில் போய் நின்னோன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, கம்பெனிக்காக சோலார் பேனல் போட்டிருக்காங்களா. இது ஃபுல்லாக சோலார் பேனல் தான். இந்த ட்ரெய்லரில் போகிறதுக்காக வச்சுருக்குறாங்க. 2 பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோலார் பேனலு இதை அப்படியே ஃபிட்டிங் பண்ணுறாங்க போல். செக்யூரிட்டி வர இம்பார்ட்டன்ட்ராப்ல. அதான் லோடிங் பாயிண்ட்டு நிற்கிது பாருங்க. நேக்காக வந்தார், செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணிட்டு வந்து முன்னாடி வந்து விட்டாப்ல ஆள். முன்னாடி வந்தோம்லாம் மனுஷனா தெரில. இது வரைக்கும் ஆஃபீஸு போயிட்டு பில்லு கொடுத்துட்டு வந்துட்டேன். கூப்பிடுவாங்க. பில்லு கொண்டு கொடுத்தாச்சு. அந்த வண்டி இறக்கிட்டு வெளியே போனோன்னா நம்ம பாயிண்டில் விடலாம். போயிட்டு கேட்டேன் அந்த அண்ணன்ட்ட, என்னண்ணா பின்னாடி வந்தீங்க எல்லாம் முன்னாடி விட்டீங்க அப்படின்னு. இல்லைப்பா அந்த வண்டி ஓரம் கட்டி நின்றுச்சு. சரி நான் நிறையா கேட்டுக்கு வந்தேன், வண்டி பார்க்கிங் உள்ள விடுனாங்க, விட்டுட்டேன். சரி நீங்களாம் அந்த 2 வண்டி இறக்கிட்டு தான் நிற்குதோ அப்படின்னு நினச்சேன். நான் நீங்கள் இறக்கலாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை எழுப்பி கூட விட்டுருப்பேன். சரிண்ணா பரவாயில்லண்ணா, வேணா வண்டி இல்லை, வண்டி பார்க்கிங்கில் எதுவும் இல்லை, அதிகமாக இல்லை. சரி அதனால் சரி ரைட்டு பரவாயில்ல இறக்கட்டும் அப்படின்ட்டு சரி இறக்கிட்டு வேணா நான் அறுத்து விட்டுக்கிறேன்
அப்படின்ட்டேன். இதுவே வண்டி அதிகமாக இருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்குது, இன்னைக்கு இறக்குறாங்களா நாளைக்கு இறக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட்டிங்கில் போயிடும். சரி பார்க்கலாம். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னொரு கூத்து நடக்க போகுது. இப்போ அந்த வண்டி இறக்கிட்டு சாப்பாடுக்கு அப்புறம் இறக்குறேன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக சாரில் அடிக்குது. சரி ரைட்டு, வாங்க போய் பாயிண்டில் விடலாம். ஒரு பேலட் எடுத்துருக்காங்க, இன்னும் உள்ள நிறையா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷீட்டு மாரி வச்சுருக்குறாங்க. ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே கண்ணாடி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் வச்சு அப்படி வச்சுருக்காங்க. உடையாத இருக்கணும் அதுக்காக, ஸ்க்ராட்சும் ஆகாத இருக்கும் அப்படி. இது வந்து சோலார் பேனலுக்கு மேலே வர கண்ணாடியா பிளாஸ்டிக் மாதிரி. சரி ரைட்டு, இது வேற சாரில் வேற அடிக்குது. எப்படியும் இறக்கி முடிக்க ஒரு 1 hour ஆகும். லோடிங் இறக்கிட்டு இருக்காங்க. சரி, அது வரைக்கும் அங்கேயே நின்று ரொம்ப நேரம்லாம் வீடியோ எடுக்க முடியாது. சும்மா ஒரு எப்போ என்ன எடுக்கலாம். ஏரியாவுக்கு வந்தாலே கடுப்பாகுது மக்கள். சுத்தமாக டவர் கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற வண்டியை வர சொல்கிறதுக்கு கூட ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தமாக டவரே இல்லை. ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. இந்த மாதிரி இடம் வந்து ஒரு ஃபோன் பேசவாது கொஞ்சம் டவர் கிடைக்கணும், அது கூட கிடைக்கல. என்ன பண்ணுறது? இப்போ போயிட்டு இறக்கிட்டு நான் போயிட்டு மறுபடியும் அந்த வண்டிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி பாயிண்ட்ல எடுத்து வரும். கம்பெனி உள்ள இருக்கிறோம், ஃபோனுக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது. மெயின் ரோடு அந்த சிப்காடுக்கு வெளியே போனாதான் டவர் கிடைக்குது. சிப்காடு உள்ள நுழைஞ்சிட்டனாலே டவர் போயிடுச்சு. அதோட டவரே கிடைக்கல. ஃபோன் பேசவாது எங்கேயாவது ஒரு இடம் தான் சிக்னல் வந்து கிடைக்குது. வெளியே இறக்கும் பொறுமா ஆகட்டும். கடைசியில் 4 பேலட் இருக்கு. 4 தான் பேலன்ஸ். அன்லோடிங் முடிஞ்சது. பெட்டி கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. ரிசீவ்டு வாங்கியாச்சு. புறப்படலாம் வாங்க. நல்ல வேலை சாப்பாடு டைம் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. இறக்கிட்டு வெளியே வந்தாச்சு வெற்றிகரமா. என்ன ஒண்ணு, நம்மளுக்கு முன்னாடி 2 வண்டி இறக்கிடுச்சு. சரி, என்ன பண்றது? அதுக்கு நைட்டே பில்லு வாங்கியிருந்தாங்கன்னா நேரம் நம்ம இறக்கிருக்கலாம். அந்த பில்லு நான் காலையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதால நாங்களும் வண்டிக்கு போயாச்சா. வந்த டயர்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. அந்த கேப்ல அந்த வண்டிக்கெல்லாம் இறக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றும் அந்த அளவுக்கு அதிகமா இல்லை, பார்த்துக்கலாம். எத்தனை ஒன்றுன்னா அந்த டோர் மட்டும் டைட்டாக இருக்கு. ஒன்று டோர் லாக் ஆகாது, இல்லை டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வருது. ரைட்டு, வாங்க புறப்படலாம். அண்ணன் இறக்கிட்டு முன்னாடி நிற்கிறாப்புல. ரிட்டர்ன் லோடு எல்லா இடத்துலையும் கஷ்டமாக இருக்குதான். எதுவும் இல்லைன்றாங்களாம். சரி, எதனா ஒன்று கிடைச்சிதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம். போகிற வழியில் எதுனா கிடைச்சிதுன்னா அப்படி வாட்டமாக இருக்கும். ஆனால் எதனா உள்ளே போய் ஏற்றுற மாதிரினா பிரச்சனை தான். ஏன்னா ஏற்கனவே வந்து டீசல் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை செலவாயிடுச்சு. மேற்கொண்டு போன லோடு மாதிரி ஆகுமா இல்லை அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆகுமா, நான் எதுவும் தெரியல. ஒரு கிரவுண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். இங்கே நிப்பாட்டிட்டு எதனா லோடு கிடச்சிதுன்னா இங்கேருந்து கிளம்பலாம். பார்த்தீங்களா, எல்லா வண்டியும் ரிட்டர்ன் லோடுக்கு தான் நிற்கிது. எல்லாம் ஜாலியாக கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க.
அப்படியே பின்னாடி பாருங்க, மொத்தமும் ஊர் அப்படியே ரிங் ரோடு அவுட்ரு எல்லாம். ஒரு ஃப்ளைட் ஒன்று இறக்குறதுக்கு வருது பாருங்க. இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. லோடு ஒன்று வாங்க பார்த்து ஏற்றி விட்றான்னு சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்லேருந்து பிடிகூடில் போகணும். டோல்கேட்டு கம்மி பண்ணிவிட்டு எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு ஆப்போசிட் சர்வீஸ் ரோட்டு, அதாவது சிட்டிக்குள்ளார வரல அந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு 12 போயிட்டு அங்கேருந்து நாகார்ஜுனா ரோடு அந்த ரோடு போயிட்டு அங்கேருந்து மிராலிகோடா ரோட்டுக்கு வரணும். அப்படி வந்தோன்னா எத்தனை டோல் கட் ஆகும்? இதில் ஒன்று ரிங் ரோடு ஒன்று, அதில் ஒன்று 2 3 டோல்கேட்டு கட் ஆகும். ஆனால் அதுலேயும் ஒரு டோல்கேட் வரும். ஆனால் அது அமௌண்ட் கம்மி, சின்ன டோல்கேட்டு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இன்னும் வந்துட்டாலே இந்த காரு தான், எல்லா காருங்க தான். லெஃப்டில் உள்ளே போனால் டோல்கேட்டு மேலே போயிட்டு ரிங் ரோடு ஏறிடும். சாரி, ரைட்டில் உள்ளே போனால் அப்படியே கடைசி வரைக்கும் கொஞ்சம் சர்வீஸ் ரோட்லேயே போக வேண்டியதுதான். என்ன லோடு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்து போயிட்டுருக்கேன். பிடிக்குள்ள வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு போய் தான் பார்ப்போம். இது மேலே எல்லாம் புது அனுபவம் தான். டோல் பூத் அதெல்லாம் போகக்கூடாது. வந்தாச்சு ஒரு சர்க்கிள். என்ன போட்டிருக்கு அதை பாருங்க, நாகார்ஜுனா சாகர். வட்டத்தில் வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக, அதாவது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ரைட் சைடில். இதோட இது சர்வீஸ் ரோடு முடிஞ்சிடும். ஏன்னா போனேன்னா சர்வீஸ் ரோடு கிடையாது, அது பாலம் தான் ஏறும் மேலே. நீ எவ்வளோ தூரத்துக்கு சர்வீஸ் ரோடு போட்டு வச்சிருப்பா, நீ கடைசி வரைக்கும் சர்வீஸ் ரோட்லேயே போயிடலான்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த 2வது ஹவர் ரைட்டு, சாரி ரைட்டுன்ற பாருங்க, ஸ்ட்ரைட்டு. அதுலேயே கொஞ்சம் டேர்ன் ஆகி போகிறதா, அதுலேயே கொஞ்சம் குழப்பமாக கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த ரோட்டில் இது வரைக்கும் நான் போனதில்லை. இதுக்கு மேலே தான் மக்களே நம்ம புதுசாக ரோடு, புது சந்து தெரு எல்லாத்துலேயும் கொஞ்சம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஹைவேஸாக இருந்தது. இப்போ நம்ம வண்டின்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே பூந்து அப்படிலாம் எதனா போய் தான் யாராவது மிச்சம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம வண்டி பெருங்குடிக்காரனா இருக்குது. அதுக்கு இப்படிலாம் என்ன ஒன்று பண்ணால் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் இதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வித்தியாசம். 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். இப்போ ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு தான் ஹைவேஸ் மாரி இருக்கும், கொஞ்சம் தூரம் சிங்கிள் ரோடு ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து நாகார்ஜுனா சாகர் போகிற வழி. நம்ம அதில் வந்து கொஞ்சம் தூரம் இல்லை, எனக்கே கொஞ்சம் தெரியல மக்களே, கொஞ்சம் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் வரும்லாம் தோராயமாக தான் கணக்கு வச்சு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு எங்கே போயிட்டு மிராலிகோடா கட்டிங் இருக்குதோ அங்கே போயிட்டு மிராலிகோடா கட்டிங்கில் கட் பண்ணி போகணும். ரோடு இதுமாரியே இருந்ததுனா கூட நல்லா தான் இருக்கும். அதுலன்னு வர்றது அப்படியே நான் தான் பண்ணுறது. என்ன அந்த ரோடு பள்ளத்துலேருந்து வருது, நம்ம கொஞ்சம் மேலே ஆகிட்டு போகிறோம். ஒன்றும் அந்த பக்கத்துக்கு பாலம் கட்டல போல.
தெலுங்குலேயே இது இருக்கு. ரைட் சைடில் என்ன இருக்குன்னே தெரியல. அதாவது ஏரியா இந்த டேமா ஒரு வேளை. அந்த பக்கம் வரும்போது வந்திருந்தா மேடு அந்த கரை மேலே வரும் பொழுது ரோடு. போகிற வழி பழத்தில் தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்குற ரோடு. ஆனால் இந்த பக்கமும் ஒரு பாருங்களேன், 2 பக்கமும் ரோடை விட்டு மரம் வந்து வளர்ந்து வந்திருக்கு. அதெல்லாம் போகிற வண்டிங்க எல்லாம் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. என்ன எதனா டேமோட கரை தானா? அவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு மேலே தெரியல. ஒரு பெரிய ஏரிக்கரை. அதில் தான் ஒரு பக்கம் நம்ம கீழே வந்தோம், ஒரு பக்கம் மேலே போச்சு. இப்போ 2 நார்மல் ஆயிடுச்சு. புது இடங்கள் அது நல்லா தான் இருக்கு. நானும் இந்த ஊர் பேர் என்னன்னு பார்க்கலான்னு பாக்குறேன். எல்லா போர்டும் தெலுங்குல தான் இருக்கு. எதனா ஒரு சில போர்டு தான் இங்கிலீஷ்ல இருக்கு. அது கூட கடை பேரோ அந்த பேர் மட்டும் தான் பெருசா இங்கிலீஷ்ல இருக்கு. ஊர் பேர் எல்லாம் சின்னதாக தான் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றையும் காணும். ஆனா 3/4 போர்டு தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. தெலுங்கு அதை விட்டா எதனா ஒரு சில போர்டு தான் தெலுங்குலயும் இங்கிலீஷ்லயும் இருக்கு நேம் போர்டு எல்லாமே. இதுதான் மக்களே என் வண்டியோட ஆர்ட் சவுண்டு. முக்கம்போட வண்டியை தாண்டி போகலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ரோடு எண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு தான். அந்த பெரிய ஊர் தாண்டா வரைக்கும் இருந்தது. சரி பரவாயில்ல, இந்த ரோடு நல்லா தான் இருக்கும் பார்க்க. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கோ. ஒரு சின்ன வண்டி ஓட்டிகிட்டு போனால் சூப்பராக ஓட்டிகிட்டு போகலான்னு வச்சுக்கலாம். நம்ம வண்டி தான் கொஞ்சம் கஷ்டம். நான் கொஞ்சம் வண்டி நல்லா பிக்கப் ஆகி போகுதுன்ன உடனே சரி ஓகேடா வண்டி சரியாயிடுச்சுடா, மைலேஜ் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் போன லோடுக்கு வந்து 8 இன்ச்சு என்ன இருந்ததோ அதே தான் இந்த லோடுக்கு இருந்தது. கொஞ்சம் பிக்கப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது, அவ்வளோதான். பிக்கப்பில் கொஞ்சம் நல்லாவே முன்னேற்றம் இருந்தது. ஆனால் மைலேஜில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ரோடே பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது, அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குது, திரும்ப மேலே ஏறுது. ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இதுவே இல்லை. இப்போதான் கீழே இருந்து மேலே ஏறி வந்தோன்னா இந்த மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறுது பாருங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காடு பகுதி தான். ஊர் தாண்டதுலேருந்து அப்படிதான் போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட். வயலில் கொஞ்சம் மாம்பழம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். எல்லாம் உள்ள இந்த மாந்தோப்பு கூட இருக்கு. பின்னாடி எல்லாம் மாங்காய் மரம் தான் இருக்கு. ஏதோ ஒரு ஊர் வரும்போதுன்னு நினைக்கிறேன். அதனால டபுள் ரோடு இந்த லைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் டபுள் ரோடு வர மாதிரி வரும். ஏன்னா நான் அந்த ரோட்ல போயிருக்கேன். எப்படின்னா சாத்து நகர்லேருந்து மிராலிகடா ரோடு அந்த ரோட்டில் ஒரு டைம் போயிருக்கேன் நான். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டபுள் ரோடு இருக்கும். ஊரை தாண்டினா மறுபடியும் அந்த சிங்கிள் ரோடு ஆகிடும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ரோடு முடிஞ்சிடும். முன்னாடி எதனா டீ கடை இருக்குமா, டீ குடிச்சு போகலாமா? அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது. டீ கடையா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் மினி ஒயின் ஷாப்பா இருக்கு. இந்த ஊர் பேர் வந்து மால், MAL போட்டிருக்கு.
அப்படின்னா ஒரு ஊர். ரைட் சைடில் ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு. ஒரு பெரிய கோவில் தான். நம்மளும் வேற ரன்னிங்ல இருக்குமா, இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது. வீடு பில்டிங்கு எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அதே இந்த ஊரை தாண்டி ஒரு டீ கடை இருக்கு. டீ குடிச்சிட்டு போகலாம். டீ வாங்கியாச்சு, டீ குடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது சாயந்தரம். அங்கேயே சாப்பிடல, அந்த இடத்துல எதுவும் கிடைக்கல. அங்கேருந்து மெயின் ரோடு வந்துருந்தா சாப்பிட்டுருக்கலாம். வேற எங்கே சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு நைட் டைம் எப்படியும் 4 மணி ஆயிடுச்சு. போகிறதுக்கு எப்படி ஒரு 8-9 மணிக்கு ஆயிடும். ஆனால் நைட்டு ரோடு ஆகுமான்னு தெரியல. போய் தான் பார்க்கணுமே. இது இடம் இந்த பக்கம் வெயில் அடிக்குது. ரைட்டு முன்னாடி கருப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. மழை மேகமா இல்லை மழை எதனா பெய்யுதா தெரியல. இந்த பக்கம்லாம் பாருங்க, வானம் அப்படிதான் இருக்கு ஃபுல்லா. ஆனால் ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க. என்ன போட போறாங்கன்னு தெரியல. இந்த சைடில் என்ன விவசாயம் ஆகும்னு தெரியல. ஆனால் தண்ணி கிணறு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கிணறு போரு இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மழை பெஞ்சா விலையும் இல்லை பயிர் அதுவா அந்த மாதிரி எதனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோடா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் மக்களே. அப்படியே நம்ம மாடு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். 2 பக்கம் பாருங்க, இந்த மரத்துல இருக்கு பூலாம் சிவப்பு கலர்ல. ஆஹா, நல்லா ஜில்லுன்னு காத்து அடிக்குது. ஒரு மழை பெஞ்சுன்னா அதை ஏறி ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே மண் வாசனை சூப்பரா இருக்கும். செம்மண் வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சிருக்கு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடோட ஹீட்டு காஞ்சிட்டு இருக்கு. சைட்ல எல்லாம் பாருங்க, நம்ம ஈரமாக தான் இருக்கு. ஐயோ, எவ்வளோ மெதுவாக விட்டாலும் அந்த ஸ்பீடு பிரேக்கு தூக்கி போடுறது தான் உங்களுக்கு. ரோடு இப்படியே போய்கிட்டே இருக்குப்பா. ஆனா சின்ன சின்னதா மலைகள் நிறைய இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா மலைக்கு மேல சின்ன சின்னதா கோவில்லாம் இருக்கு. குழாய் மூலயமா பைப்புல தண்ணி போகுது. இது வரைக்கும் ஊர் இல்ல, இதுக்கப்புறம் ஊர் வருது. அந்த ஊராண்ட மட்டும் டபுள் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேரா விராலிகுடா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போவோம். அது கீழே போயிட்டு நம்ம அப்படியே ரைட்டு எடுத்து போக வேண்டியதுதான். இதுக்கு இடையில தான் அந்த சாகர் ரோடு பிரிஞ்சிடும். அது இன்னும் எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு தெரியல. ரோட்லேயும் டோல்கேட் வருது. ஆமாம், அதில் 2 டோல்கேட்டு 3 வரும்னு நினைக்கிறேன். இதில் எப்படின்னா எங்கேருந்து சாத் நகர்லேருந்து மிராலிகுடா போகிற வரைக்கும் 2 டோல்கேட்டோ 3 வரும். அதை ஆனால் இது ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. ஒரு டோல்கேட்டு ஓப்பனில் இருக்கும், 1 க்ளோஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது க்ளோஸில் தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ தான் முடிக்க போகிறாங்க. கட்டி முடிச்சுட்டாங்கன்னா ஃபினிஷிங் முடிஞ்சிச்சுன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னும் பூத்து அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சிஸ்டம் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இன்னும் எதுவும் பண்ணலை. இல்லை மக்களே, உள்ள கம்ப்யூட்டர்லாம் கூட இருக்கு. ஓப்பனில் இருந்து செயல்பாட்டில் இருந்தது தான் போல மூடிட்டு இருக்காங்க. பாருங்க, ஃபாஸ்டாக் ஸ்கேன் பண்ணுறதுன்னு எல்லாமே இருக்கு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் எப்பயோ வந்தேன். 12 வீல் எத்தனை வந்திருப்பேன், டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டிட்டு இருந்தேன் 12 வீலில். அப்போ ஓப்பனில் இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ ஒரு வேலை. இப்போ ஒரு மாதிரி தான் நினைக்கிறேன், என்ன கதைன்னு தெரியல.
பாலம் ஒன்றை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ரோடு எப்படி இருக்கு. நான் லாஸ்ட் டைம் இதுல போகும்போது சரியான மழை, ரோட்டு ஃபுல்லா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதில்தான் போயிட்டு இருந்தேன். இன்னும் வண்டினா அதுல ஏத்தி இதுல இறக்கலாம். வேற ஆஹா, 2 ரோடு பிரியுதே. இதுல ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமா? லெஃப்ட்ல தான் போகணும். ஆமா, இதுதான் அந்த சாகர் போற ரோடு. மக்களே, இது ரைட்ல போனா சாகர் போற ரோடு, நம்ம லெஃப்ட்ல போகணும் மிராலிகுடா. எலுமிச்சை தோட்டம் நிறைய அங்க எலுமிச்சை தோட்டம் இருக்கு. அதே மாதிரி பாவக்காய் தோட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல பந்தல் போட்டு அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பழைய ரோடு அப்படி ஏறி அதில் கட் பண்ணி திரும்ப வருது. அவருக்கு இது ஃபுல்லாகவே எலுமிச்சை தோட்டம். அவ்வளோ இந்த ஊர் பேர் போட்டு இத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்துட்டு வர, ஒரு போர்டை கூட காணேன். மக்களே, டிராகன் ஃப்ரூட் தோட்டம் ஃபுல்லாகவே டிராகன் ஃப்ரூட் தான். அதோட தோட்டம் தான் அது எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா நம்ம இது சப்பாத்தி கல்லி செடி இருக்குல்ல, ஆமாம், அது மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, டேம்ல தண்ணி திறந்து விட்டாங்கன்னா நேராக வந்துட்டு இருக்கோம். அந்த சாகர் டேம்ல இருந்து வர்றதா இது வழியா தான் எல்லாத்துக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு. நல்லா உண்டா 37 கிலோமீட்டரு. நாகார்ஜுனா சாகர் 26 கிலோமீட்டர். நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போகணும். இந்த ஊர் என்ன இவ்வளவு டிராபிக்கா இருக்கு. அங்க பெரிய உள்ள ஊர் மாதிரியே இருக்கு. ஏய், சின்ன பையன் நேரம் அங்க இருந்து ஓடியா வந்தது, அப்படியே இந்த பக்கமும் நேரம் இறங்கிறதுக்கு பாக்குது. கொஞ்ச நேரம் பார்த்து நின்ட்டான். 2 பக்கம் பார்த்து வரணுன்றது, ஒரு பக்கமே பார்த்துட்டு ஓடியாடுறது ரோட்டு விட்டு. விராலிகுடா இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்குது. சாய்பாபா விராலிகுடா கிட்ட வந்தாச்சு. வர இதுக்கப்புறம் ஃபுல்லா ரைஸ் மில்லுங்க தான் அதிகமா இருக்கும். மேல ரயில்வே பாலம், அது ஒரு சிங்கிள் ட்ராக் தான். வந்தாச்சு. ரைட்ல போனா பெடிகுடலா, நலகொண்டா, நார்கட்பள்ளி. சிமெண்ட் இது பேட்சா இருக்கா. அவ்வளோதான், வந்தாச்சு. இதுதான் நம்ம போன ரோடு. தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டோம். போகும்போது பேமெண்ட் கொடுத்துட்டு போனோமா. இப்போ நம்ம எம்டியாக தானே பாஸ் பண்ணுறோம், அதனால் போகலாம். எம்டின்னு சொல்லிட்டு போகலாம். அவ்வளோதான், யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தெலுங்கானா முடிஞ்சது, திரும்ப ஆந்திராக்குள்ள வந்தாச்சு. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் இது பண்ணேன், டைம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். அந்த ரோடுகளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததா, கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். இன்னும் போக வேண்டியது இருக்குது, கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வரும். டோல்கேட் வந்தாச்சு, பார்க்கலாமா இருக்கிறாங்களான்னு. கார் இப்போல்லாம் இந்த பக்கம் நிற்குது, அந்த பக்கமும் நிற்குது. கார் அந்த பக்கம் தான் நிற்குது. 2 பக்கமும் மக்களே, இந்த பக்கம் ஒரு ஆளு, அந்த பக்கம் ஒரு ஆளு. 2 பக்கமும் எந்த பக்கம் போனாலும் வசூல் பண்றதை விடக்கூடாதுன்ற மாதிரி வசூல் வேட்டை தான். ரோட்ல நிக்கிறாங்களா, அப்படியே விளக்கு அடிக்கவில்லையா,
ஏன் நிப்பாட்ட சொல்லனா, அந்த ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்கும் போதே கண்டெய்னர் டொம் டொம்னு சவுண்டு போட்டுருச்சு. அதனால ரைட்டு எம்டி வண்டி தான் போகுதுன்னுட்டு நிப்பாட்ட சொல்லலை. வந்துட்டேன் பெடிகுடில கிட்ட. கேட்டேன், ஊருக்குள்ள போகாதீங்க, அவுட்ரு ரோடு வரும் பாருங்க, அதில் வாங்கன்றாங்க. அது ஃபோனை வச்சேன். கடைசியில் உள்ளே வந்துட்டு இப்போ பக்கத்தில் வந்துட்டேனா அப்படின்னா, இல்லைப்பா காலைல தான் ஆகும், இப்போ என்ன சேஃப்டியாக பார்த்து நிப்பாட்டிக்க அப்படின்னாரு. சரி நான் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாமா இங்கே எங்கனாதே அப்படின்னாங்க. ஐயோ இங்கே நிப்பாட்டாதான், இங்கே டீசலுக்கு சேஃப் இல்லை அப்படின்றாரு. இப்போ எந்த இடம் ஒரு நல்ல இடமா பார்த்து இடம் போய் நிப்பாட்டினோம். சரி ஓகே மக்களே, திரும்ப அப்படியே மெயின் ரோடு வந்து அப்படியே ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன். அவதான் காலைலன்ட்டாங்களே, சரி ரைட்டு பரவாயில்ல, இங்கே ரெஸ்ட் எடுப்போம். காலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.